இந்த அண்ணா உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். இவர் பேரு சத்தியமூர்த்தி, அட்வொகேட்டா இருக்காரு. திருத்தணி தொகுதியில விஜய் அண்ணா இவர் வேட்பாளரா அறிவிச்சிருக்காரு. கரூர் ப்ராப்ளத்துக்கு அப்புறம் தமிழக வெற்றி கழகத்துக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு மத்தியானம் ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தாரு, சிஸ்டர் இவரை வேட்பாளரா அறிவிச்சதுக்கு அப்புறம் அந்த தொகுதியில இருக்கிற மாவட்ட செயலாளர் அகேன்ஸ்டா வேலை செய்யறாரு, அவருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு, அங்க இருக்கிற தொண்டர்களையும் வேலை செய்ய விட மாட்டேங்கிறாரு, இதை பத்தி கொஞ்சம் பேசி போடுங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தாரு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த நேரத்துல நம்ம எல்லாருமே ஒற்றுமையா இருந்தா மட்டும்தான் விஜய் அண்ணாவை ஜெயிக்க வைக்க முடியும். இதை எடுத்து ஒரு நியூஸ்ல வேற பாலிமர் நியூஸ்ல போட்டிருக்காங்க, இவர் தனியா பிரச்சாரத்துக்கு போறாரு அப்படின்னு. எனக்கு அந்த வீடியோ பாக்குறப்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. தமிழக வெற்றி கழகத்துக்காக சப்போர்ட் பண்றதுக்கு இவ்வளவு மக்கள் ஆர்வமா இருக்கிறப்ப அவர் எப்படி தனியா பிரச்சாரத்துக்கு ஒரு 3 பேர் 4 பேரை கூப்பிட்டு போறாரு அந்த இடத்துல. அதை பாக்குறப்பவே அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அவர் எந்த தொகுதியில நிக்கிறாரோ அந்த தொகுதி மக்கள் தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்டு அவருக்கு சப்போர்ட்டா நில்லுங்க. நம்மளோட இலக்கு விஜய் அண்ணாவை ஜெயிக்க வைக்கணும், தமிழகத்துல ஆட்சி மாற்றம் வரணுங்கிறது மட்டும்தான். தயவு செஞ்சு அந்த அண்ணாவை ஜெயிக்க வைங்க, அந்த அண்ணா கூட நில்லுங்க. அந்த ஊர் மக்கள் நீங்க தான் கூட நின்றாகணும். கூட உங்களோட சப்போர்ட் இருந்தாலே கண்டிப்பா அந்த அண்ணா ஜெயிச்சிருவாரு. அவர் ஜெயிக்கிறது நம்ம விஜய் அண்ணாவை ஜெயிக்க வைக்கிற மாதிரி தான். ஒவ்வொரு தொகுதியில இருக்கிற ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கும் அந்த ஊர் மக்கள் தான் சப்போர்ட்டா நிக்கணும். இந்த மாவட்ட செயலாளர், இந்த தொண்டர்கள் எல்லாருமே தயவு செஞ்சு ஒற்றுமையா இருங்க. நம்மளோட இலக்கு விஜய் அண்ணாவை ஜெயிக்க வைக்கிறது மட்டும்தான். இந்த மாவட்டத்துல மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தா ஒரு சில மாவட்டத்துல இந்த பிரச்சனை இருக்கு. தயவு செஞ்சு ஒற்றுமையா இருங்க, விஜய் அண்ணாவை ஜெயிக்க வைங்க. விஜய் அண்ணாவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம எல்லாரும் இவ்வளவு போராடிட்டு இருக்கோம். என்ன நடக்குதுன்னு புரியல. எதுக்காக எல்லாம் இப்படி இருக்கீங்க? ஒற்றுமையா இருங்க. விஜய் அண்ணா ஒவ்வொரு மேடையிலையும் ஒற்றுமையா இருங்க, ஒற்றுமையா செயல்படுங்கன்னு சொல்றாரு. விஜய் அண்ணாவே ஒவ்வொரு வேட்பாளரையும் நான் பார்த்து செலக்ட் பண்ணியிருக்கேன் தமிழக மக்களுக்காக சொல்றாரு. அப்ப அவரோட வார்த்தைக்கெல்லாம் என்ன மரியாதை? தயவு செஞ்சு எல்லாம் ஒற்றுமையா இருங்க. சத்தியமூர்த்தி அண்ணா கண்டிப்பா உங்களுக்கு மக்கள் சப்போர்ட்டா இருப்பாங்க. கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. திருத்தணி தொகுதியில இருக்கிற மக்களுக்கு இந்த வீடியோ போய் சேரணும். கண்டிப்பா சத்தியமூர்த்தி அண்ணாவுக்கு சப்போர்ட்டா நில்லுங்க. கண்டிப்பா அந்த அண்ணா ஜெயிக்கணும். இந்த வீடியோக்கு உங்களோட பதில் என்னன்னு சொல்லிட்டு போங்க.